அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஸ்பெகட்டி. அதுக்கு நான் இப்போது ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கொஞ்சம் தாராளமான அளவு உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நாம் அதில் ஸ்பெகட்டி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி இப்போ நல்லா தளன்னு கொதிக்குது. அடுத்து நாம் இப்போது ஸ்பெகட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்பெகட்டி நல்லா ஸ்டிஃபாக குச்சியாட்டாக இருக்கும், உடச்சோன்னா உடஞ்சிரும். ஆனால் சூடான தண்ணியில் ஆட் பண்ணிட்டோன்னா அப்படியே வளைஞ்சி கொடுத்துரும். முதல்ல அடிப்பாகத்தை கீழே விட்டு அது அப்படியே வளையிற தண்ணி ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக உள்ளே விட்டுக்கலாம். இது தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டு வேக விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணணும். இது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா ஈஸியாக வெந்து வந்துடும். இதை மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்பெகட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பொதுவாக நூடுல்ஸை கூட இது மாதிரி செய்யலாம். ஸ்பெகட்டி இப்போ நல்லா வெந்துடுச்சு. இனி இதை எடுத்து வச்சுட்டு நாம் தாளித்து கொடுத்துக்கலாம். இந்த அப்படியே தோரமாக வச்சுக்கலாம். அடுத்து பாத்திரம் வச்சு ரூம் டெம்பரேச்சர் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அரோமா நல்லா இருக்கும், ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால தான் நம்ம பட்டர் ஆட் பண்ணுறது. பட்டர் உருகி வந்ததும் வெட்டி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வெட்டிக்கோங்க. அடுத்தது நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 1 கொத்து, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வதங்கி வந்ததும் வெட்டி வச்சுருந்த தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்பெகட்டி வேக வச்சுருந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கும்போது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கும். சாப்பிடும்போது எல்லா மணமுமே நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மசிய வந்துடுச்சு. அடுத்தது வேக வச்சுருந்த ஸ்பெகட்டியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பெகட்டியில் என்ன பெனிஃபிட்னா சீக்கிரமாக உடையாது. எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி நல்லா நூலாகவே வரும். இப்போ நம்ம அதையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்பெகட்டி, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். உடஞ்சிராமல் கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ இல்லை கசகசன்னு கலந்து கொடுத்தீங்கன்னா உடஞ்சிரும். பார்த்து கலரி கொடுத்துக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்க திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்பெகட்டி வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நிறையாவே பெப்பர். ஏன்னா இதில் காரத்துக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால தாராளமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கை நிறைய சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீஸ் இன்னும் நிறையா பிடிக்குன்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வெந்தயக்கீரையும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்பெகட்டி ரெடி. வாங்க இனி நாம் இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங்க்கு சென்டரில் கொஞ்சம் ஹாலோவாக இருக்க மாதிரி பிளேட் எடுத்திருக்கேன். அதில் தாராளமான அளவு ஸ்பெகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் சீஸ் தூவிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சீஸ் பிடிக்குன்னா இன்னும் நிறையா கூட தூவிக்கலாம். அடுத்தது ஒரு 2-3 கொத்தமல்லி இலையை வச்சுட்டோன்னா டெக்கரேஷன் ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக நூடுல்ஸ் இல்லை ஸ்பெகட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.